ஹெல்மெட் இல்லாமல் போனோன்னு வச்சுங்க, போலீஸ் பிடிச்சிருவாங்க. அப்புறம் ஃபைன் கட்டணும். வேறு ஊற்றுது தொப்பன்னு வேறு ஊற்றுது தொப்பன்னு. மைக் வேறு ஆஃப் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது. போகலாங்களா? வண்டி ஆன் பண்ணுவோம். இப்படி இருந்தால் சூப்பராக இருக்கும். எங்கடா போகிறேன்னா வேறு ஊற்றுதுங்க. செம்மையாக இருக்குது வெயில். ஒன்றும் முடியல. தொப்பக்கிட்டே நஞ்சிட்டேன். வேறு காற்று அடிச்சா தெரியாதுன்னுவாங்க. வண்டி சவுண்டு வேறு கேட்குது. மைக்கில் இதெல்லாம் கேட்குமோ? கேட்டால் கேட்குது. ஸ்பீட் பிரேக்கர். இங்கே தான் ஸ்கூலில் படித்தேன் நான். எங்கடா போயிட்டுருக்கேன்னா, ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஜாலியாக சுற்றி பார்க்கலான்னு. நைட்டு நேற்று ராணிப்பேட்டை போயிட்டு மதியம் ஒரு 12 மணிக்கெலாம் டியூட்டி முடிஞ்சிச்சு. காலைல 8 மணிக்கு வர சொன்னார். நான் 7:40 போயிட்டேன். அதுக்கப்புறம் நேராக ராணிப்பேட்டை கேம்பஸில் போயிட்டு ஒரு டீ, அவர் இறக்கி விட்டு ஒரு டீ, ஒரு பிஸ்கெட், ஒரு கேக் சாப்பிட்டுட்டு திரும்பி வண்டியில் உட்காந்து ஃபோன் நோண்டின்னு. அப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்பி பாதுனாப்பா எல்லோரும் நல்லா இருக்கணும். சூப்பராக தரிசனம் கொடுக்குறாரு. கோயிலுக்கு போய் பல வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் நேராக இதுக்கு போயிட்டேன். அவரை பிக்கப் பண்ணிட்டு ஃபோன் பண்ணார். பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். எடுத்துன்னு அப்புறம் சென்ட்ரல் சர்ச்சு தெரியுமான்னு கேட்டார். வேலூரில் சென்ட்ரல் சர்ச்செலாம் எனக்கு தெரியாது சார். எனக்கு எப்படி தெரியும் சர்ச்செலாம்? நான் சர்ச்சுக்கு போனால் தானே எனக்கு சர்ச்சு தெரியும். ஹெல்மெட்டில் எதனா ஏசி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். வேர்வையாக ஊற்றுது. பொட்டு நான் தான் பண்ணுறதுனே தெரில. கண்ணாடி திறந்தா புஷ்குன்னு காற்றடிக்கும். மைக்கில் இறைச்சலாக இருக்கும். என்ன பண்ணுறது? ஃப்ரெண்டு வேற ஃபோன் பண்ணார். கால் கட் ஆயிடுச்சுங்க. சரி, வீடியோ கட் ஆயிடுச்சு. அதான் ஜியோ சிம்மில் போயிட்டு பிசிக்கல் சிம் வாங்கலான்னு பார்த்தேன். 2 சிம்முமே ஒன்று தாங்க. நீங்கள் இ சிம்மில் யூஸ் பண்ணாலும் அதே டவர் தான் வரப்போகுது, பிசிக்கல் சிம்மில் யூஸ் பண்ணாலும் அதே டவர் தான் வரப்போகுது அப்படின்னாரு. சரி மாற்றிடலான்னா 24 ஹவர்ஸுக்கு ஜிபே, ஃபோன்பே எதுவுமே ஒர்க் ஆகாதான், மெசேஜும் வராதான், கால் மட்டும்தான் வருமா. அதுதான் யோசனை பண்ணேன். இதில் இருக்கட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம். ஏன்னா ஜிபே தான் மெயின் நம்மளுக்கு. ஜிபே இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கேமரா வேறு எந்த அளவுக்கு கிளாரிட்டி ஆகுதுன்னு தெரியலையே. இதை வேற அட்ஜஸ்ட் பண்ணோமா? இல்லைங்க, நேற்றுலேருந்து வீடியோ ஏதோ ஒன்று பண்ணிட்டேங்க செட்டிங்ஸில். பிரைட்னஸ்ஸு அதான் அதிகமாகுதா கம்மியாகுதான்னு தெரில. கரெக்டாக இருக்குதான்னு தெரில. ஏதோ ஒன்று கோளாறு கொடுத்துட்டுக்கிறேன். திரும்பி ரெக்கார்டு பண்ணுறேன். ஏதோ ஒன்று கோளாறு கொடுத்துட்டுக்கிறேன். ஆனால் என்ன பண்ணி வச்சுக்கிறேன்னு தெரில. இப்போ எங்கடா போயிட்டுருக்கேன்னா, நேற்று டியூட்டி போயிட்டு அதான் ராணிப்பேட்டையிலேருந்து ஒரு சென்ட்ரல் ஜெயில் தெரியுமான்னு கேட்டார். அதுக்குள்ளே தான் ஃப்ரெண்டு கால் பண்ணி வீடியோ கட் ஆகிடுச்சு. சென்ட்ரல் ஜெயிலாம் சென்ட்ரல் சர்ச்சு தெரியுமான்னு கேட்டாரு. எனக்கு சென்ட்ரல் சர்ச்செல்லாம் தெரியாது சார். அதாவது மீன் மார்க்கெட் பக்கத்தில் சர்ச்சு தெரியுமான்னு கேட்டிருந்தா கூட தெரியும்ட்டு இருப்பேன். மீன் மார்க்கெட்டு சொல்லாம அப்புறம் சென்ட்ரல் சர்ச்சு தெரியுமான்னு கேட்டா, அப்புறம் இந்த பக்கம் வரியா போறியான்னு தெரியுமா, வரியான்னு கேட்டாரு. என்னடா நம்மளை பார்த்து இப்படி கேட்டாரடா அப்படின்னு நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆம்புலன்ஸ் வர வச்சு வழி விட்டுருவோம். ஆப்போசிட்ல போதா? ரைட், ஆப்போசிட்ல டிராஃபிக்ல போயிட்டு இருந்தேன். காலைல இவ்வளோ டிராஃபிக் ஆகுது. நேற்று சென்னையில தான் செம்ம டிராஃபிக். குட்டி ஆம்புலன்ஸ் வருதுங்க, குட்டியோண்டு ஆம்புலன்ஸ் வருது. போலாம் போங்க. நான் லெஃப்ட் நல்லா வந்துடுறேன். போட்டோம். குட்டியோண்டு ஆம்புலன்ஸ் போகுது. வேறு ஊற்றுதுங்க. உள்ள ஒரு ஏசி ஒன்று வச்சிடலாமோன்னு பார்க்குறேன். பயங்கரமாக வேறு ஊற்றுது. ஐயா போட்டு நான் மழையில் நனைவேன். கண்ணாடி லைட்டாக திறந்து விட்டா காற்று புசுன்னு அடிக்கும். அதுதான் பார்க்கத்தாகுது. ஹெல்மெட் மாட்டின்னு கண்ணாடி க்ளோஸ் பண்ணின்னு மைக் போட்டுன்னு பேசுறதுக்கே ஒரு மாதிரி ஆகுது. இன்னும் எவ்வளோடா பொறுமையாக போகிறது?
ஆல்ரெடி எவ்வளோ இல்லை 30ல் போயினுக்கிறேன். இதோட பொறுமையாக போனோன்னா அவ்வளோதான் போகுது. இந்த பக்கம் டிராஃபிக்காக இருக்குது. வேறு ரூட் எடுத்துருவோமா? ஆமாங்க, இந்த பக்கம் டிராஃபிக் ஆகுது. வேறு எதனா ரூட்டை பார்த்து போயிட வேண்டியதான். மூக்குலேருந்துலாம் ஊற்றுதுங்க தண்ணி வேர்வையா. அவரு சென்ட்ரல் சர்ச்சு தெரியும்னாங்களா. அப்புறம் நான் வந்து சர்ச்சு தெரியாது சார் அப்படின்னேன். அப்புறம் மீன் மார்க்கெட் பக்கத்தில் வந்து சர்ச்சு இருக்கு, அங்கே போப்பா அப்படின்னாரு. அப்புறம் சர்ச்சுக்கு போயிட்டு அங்கேருந்து சர்ச்சில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக எடுத்துகிட்டு போய் அவரை காட்பாடில் ட்ராப் பண்ணிட்டேன். ஆனால் எவ்வளோ தண்ணி போகுது. ட்ரைனேஜ் ஓட்டை ஆகிட்டுதுங்க. டூங்கப்பா ஒரு ஆள் குளிக்கலாம் போகுது, அவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது. நேற்று இப்படி தான் சித்ரா காய்க்கு வராண்டே ஒரு தண்ணி தொட்டி வந்துட்டு இருக்குது. இது அடியில் ஒக்கனைகள் பழுப்பு வரும், அது உடஞ்சிட்டு இருக்கு போகுது. இவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக போயினுக்குது. அப்புறம் அவர் எத்தனை போய் காட்பாடில் விட்டுட்டு அப்புறம் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணார் நேற்று ஏர்போர்ட் போகணுன்னு. அப்புறம் அர்ஜென்ட்டாக 1 மணிக்கு வர சொன்னார். நான் 12 மணிக்கெலாம் போயிட்டேன். 12 மணிக்கு போனால் அந்த கஸ்டமரு மணி எத்தனை மணி 1:40 கூட வரலங்க. இந்த பக்கம் டிராஃபிக் ஆகுதுங்க, இந்த பக்கம் போயிடலாங்க. 1:40 கூட வரல. அதுக்கப்புறம் 2 மணிக்கு வந்தான். அப்படியே புடின்னு பூச்சி எடுத்துன்னு போய் 3:45 எடுத்துன்னு போய் இறக்கி விட்டான். அவனை இறக்கி விட்ட பிறகுதான் அவனுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. காற்று இல்லைன்னா செத்துருவோம் பொழுது. மூக்குல இருந்து ஊத்தினே இருக்குது. அந்த வேர்வை நெத்தில இருந்து வடிஞ்சு கண்ணுல இறங்கி கண்ணுல இருந்து மூக்கு வழியா ஊத்துதுங்க. முடியும் எப்படியோ ஒன்று விட. வேர்வையா ஊத்துது. மோர் கொடுக்குறாங்க, பேசாம நம்மளும் வாங்கி சாப்பிட்ருவோமோ. தொப்பக்கிட்டே நஞ்சிட்டேங்க. இவ்வளோ வெயில் காயுதுன்னு எனக்கு தெரியாத போச்சு. இப்படின்னு தெரிஞ்சுதான் ஐஸ் தண்ணி மேலே ஊற்றினே குளிச்சுன்னு போயிருக்கும் பொழுது. வேலூரில் வர வர வெயில் அதிகமாகுது. ஹெல்மெட் போட்டு ஓட்டினோன்னா சொட்டை அதிகமாகுது. அதாவது இந்த ஐஃபோன் சத்தியமாக வித்துடலான்னு இருக்கிறேன். வேற லெவல் பண்ணுது, என்ன வச்சு விறப்பா செய்யுது. என்னடா பண்ணுதுன்னா ஹீட் ஆகிடுது பயங்கரமாக. நம்ம வெயில் இதால் தாங்க முடியல. ஒன்று. ரெண்டாவது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷ் லைட் எரியுது, அது ஏதோ மோடு ஆன் பண்ணிட்டு இருக்கிறேன். மூணாவது ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வருது. ஏன்டான்னா 4K 60 FPS வச்சிட்டோம் பொழுது டக்குன்னு நான் ஃபுல் ஆகிட்டேன்டான்னு வீடியோ ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுது. அதனால விட்டுவிட்டு நல்லா ஸ்டோரேஜ் இருக்கிற 512 அப்படின்னு எடுக்கலான்னுக்கிறேன். என்னை வெறுப்பேத்துற. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான். ஏதோ ராணிப்பேட்டையிலேருந்து கஸ்டமர் பிக்கப் பண்ணி அவனை 2 மணிக்கு பிக்கப் பண்ணேன். ஏர்போர்ட்டு ட்ராப் வந்து ஒரு 3:45 4 மணிலாம் ட்ராப் பண்ணிட்டேன் கஸ்டமரை. இருங்க நான் போயிருந்தேன்னா இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி 5 மணி பிக்கப்னு சொன்னான். அப்புறம் பார்த்தா 5 மணி இல்லை, 6 மணிக்கு பிக்கப் பண்ணேன் ஏர்போர்ட்லேருந்து.